ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனை பற்றின பயங்கரமான சூப்பரான செமையான ஒரு விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோட் போச்சு. நிறைய சந்தோஷமான விஷயங்கள், நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பராக வந்து ஒரு குறும்படம் மாதிரி ஒரு விஷயத்தை போட்டார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்த விஷயத்தை போட்டு நம்ம எல்லாரும் கண்கலங்க வச்சார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எவிக்ஷன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கார்டை காமிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, எனக்கு இல்லத்தில் பிடிச்ச செல்லங்களில் ஒரு முக்கியமான செல்லம் இவர் அப்படின்னு சொன்னவொடனே ஜெஃப்ரிக்கு புரிஞ்சு போச்சு. ஜெஃப்ரி நின்னாப்பில் அந்த கார்டை காமிச்சாங்க. ஓகே நான் வந்துடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தீபக் பார்த்தா செம ஷாக். காரணம், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் சாச்சனாவை வந்து நாமினேட் பண்ணியிருப்பார். அப்போயும் சாச்சனா பேர் வந்தோடனே இப்படி தான் ஷாக் ஆனார். அதேமாதிரி லாஸ்ட் டைம் இவர் தான் வந்து ஜெஃப்ரி நாமினேட் பண்ணார். ஸோ இந்த வாட்டி ஜெஃப்ரி காலி. சௌந்தர்யா தான் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ட்ரூவான ஒரு நட்புன்றதை அங்கே ப்ரூவ் பண்ணாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அழுதுட்டு வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. நான் வந்து விஷால் தான் போவான்னு நினச்சேன் அப்படின்னாங்க. அங்கே சான்ஸே இல்லை. மற்றவங்களாம் வந்துட்டு கண் கலங்குற மாதிரி இருந்துச்சு, ஆனால் பெருசாக இல்லை. ஆனால் உண்மையான நட்பு அங்கே தான் தெரிஞ்சுது. உண்மையிலே பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சௌந்தர்யா உண்மையிலே ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சன்றது நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜாக் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வெளியே வரும்போது நீ நல்ல பெரிய ஆளாக வருவாடா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஜெஃப்ரி திடீர்னு பார்த்தா டென்ஷன் ஆகிட்டாப்புல. அப்படியே கண் கலங்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்களே, அதே மாதிரி இவங்களும் சொல்லியிருப்பாங்க அந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் போன வாரம். அவன் வந்துட்டு இந்த நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு வாரம் ஒருத்தங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவன் சில பேரை பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. அது நான் கிடையாதுன்னு சொல்லி ஆணித்தரமாக அங்கே ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். இல்லைடா நான் தெரியாமல் அன்றைக்கி சொல்லிட்டேனே, அதில் பரவாயில்ல, இப்போ நான் சொல்லணும் அது நான் கிடையாதுன்னு சொல்லி அங்கே ஒரு கிளாரிஃபை வச்சாப்புல. அதுக்கப்புறம் ஃப்ரேம் வழக்கமாக கொடுத்தாங்க. அப்புறம் கப்பை உடைக்கும்போது என்ன சொன்னார்னா, இங்கேருந்து நான் நெகட்டிவ் எல்லாத்தையும் விட்டுட்டு பாசிட்டிவ் மட்டும் உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு போகிற சொல்லி எல்லாேருக்கும் ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட எவ்வளோ நேரம் தான் இவங்க மூஞ்சியை பார்க்குறது, நானும் கிட்டத்தட்ட 82 நாள் பார்த்துட்டேன் பிக் பாஸ், கதவை தரங்கன்னு சொல்லும்போது போயிட்டு வாங்க, மறுபடியும் வரும்போது ஆல்பம் ரிலீஸ்க்கு வாங்கன்னு சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லி அமுச்சு வச்சாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் ஜெஃப்ரி போயிருந்தால் கூட எனக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. பட் இந்த வாரம் போனது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. காரணம், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துட்டு பணப்பெட்டி வருது. அந்த பணப்பெட்டி அந்த பையன் எடுத்துகிட்டு போயிருந்தானா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். சரி, ஓகே, பாஸ் இஸ் பாஸ். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இது கரெக்டான எவிக்ஷனா இல்லை இவருக்கு பதில் இவங்க தான் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.